இங்கடா அந்த கொளுத்த பண்ணி தானியம் முடிச்சு எங்க இருக்கியா தீனியை தின்னுட்டு இருக்க பேக்ல அப்படி இறக்கி போடு எத்தனை டைம் நடிச்சிருப்பேன் தானியம் பிடிச்ச பண்ணி. ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணிக்க யாரும் பார்த்தீங்கன்னா மகிழன் ப்ரோ நெக்ஸ்ட் போலீஸ் எஸ்கேப் ப்ரோ அப்படி சொல்லியிருக்காரு. மிஸ்டர் மீட்டில் நம்ம வந்து இன்னும் போலீஸ் எதை பண்ணல, அது ஒரு கமெண்ட் பண்ணிட்டாரு, அதுதான் நம்ம ப்ளே பண்ணி போகிறோம் கைஸ். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ போட்டுக்கோம். இன்ட்ரோ ஆல்ரெடி கொடுத்தாச்சு கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஹாரர் கேம்ஸ், ஃபன் கேம்ஸ், ஹாரர் கேம்ஸ் தான் ஒன்றே வந்துட்டே இருக்கும். மறக்காம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இது மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன கேம் பிடிக்கும், அதையும் ப்ளே பண்ணி போடலாம். சில கேம்குள்ள போயிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைப் இருக்கிற மாதிரி மிஸ்டர் மீட்டில் போலீஸ் எஸ்கேப் பண்ண போகிறோம். போலீஸ் எஸ்கேப்லாம் இல்லை, நம்ம போலீஸ் மிஸ்டர் மீட்டில் மாட்டிட போகிறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு சரியான ஃபன்னு கைஸ். நடக்காம கேம்குள்ள வந்து பாருங்கள் என்ன பண்ணுடா அப்படின்னு ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு புரியும். பார்த்தீங்கன்னா லோடிங் ஆரம்பிச்சிச்சு, ப்ளே பண்ணிச்சு, அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கட் ஸ்கேன் ஓகே. பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஓப்பன் டோர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 எஸ்கேப் பண்ணியாச்சு. அதை பார்க்கலன்னா உள்ளே போய் சேனலுக்கு பாருங்கள், உங்களுக்கு புரியும். என்னென்ன எஸ்கேப் ரெபேக்கா எஸ்கேப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை காப்பாற்றணும், அந்த பொண்ணை காப்பாற்றியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி போலீஸ் எஸ்கேப். பார்த்தீங்கன்னா கன்று சேர்த்தாச்சா. இப்போ பார்த்தீங்கன்னா போய் வேகமாக போய் அந்த சைடு ஒரு கதவு இருக்கும், அந்த கதவை வந்து ஷூட் பண்ணி உடைக்க போகிறோம். அது கதவை உடைக்க போதில்ல, கதவு கிளாஸை போடுறோம், அவ்வளோதான் கைஸ். கண்ணாடி நொறுங்கிச்சு. இப்போ தூக்கி போட்டு இப்போ டோரை நீக்கி இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் கீ அது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ரூமில் தான் இருக்கும். அப்படி என்ன அந்த கிச்சன் பிரிட்ஜு சைடில் அதை ஒட்டி இருக்கும். ஓகே, இங்கே கண்டிப்பாக இல்லை. அப்போனா அந்த கிச்சனில் பிரிட்ஜு தான் ஒட்டியிருக்கோம். இப்போ அந்த குண்டு போய் வந்துட்டான், ரைட்டா பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். பார்த்துட்டாங்க, சவுண்டு கேட்குது, வந்துட்டேன்டா, பார்த்துட்டேன்டா, போடா. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம மேலே போய் நமக்கு எதாவது பொருள் பார்க்கலாம். என்னென்ன பொருளுக்கு பார்த்துருவோம். இது என்ன ஒன்றும் இல்லை, இதில் ஒன்று இல்லை, என்னடா எதுவுமே ஒன்று எல்லாத்தையும் தூக்கி எங்கடா ஒளி வச்சிங்க. இதில் பொருளுக்கா என்னடா இது மியூசிக் பாக்ஸ், அது தேவையில்லடா. இது என்னடா எதுலையுமே ஒன்றும் இல்லை, ரைட்டரா. இன்னைக்கு நம்ம டப் கொடுப்போம்னு நினைக்கிறேன். ஆஹா, இவன் வேறு பார்த்துட்டானா அப்படின்பா பைத்தியக்காரன். டேய் குண்டா மேலே வாடா சீக்கிரம், எங்கடா ஆளக்கான வந்துட்டான். சவுண்ட் கேட்குது, வாடா சீக்கிரம் வாடா. உயிரா ஓகே போல ஜஸ்ட் மிஸ்கேஸ் பிடிச்சிருப்பான் அதில். சூப்பர் கட்டிங் ஒயர் கட்டை கிடச்சிருக்குது. இது நமக்கு தேவைப்படும். இந்த டோரை நீக்கி விட்டுருவோம். ஓப்பன் இந்த டோர். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம இங்கே தூக்கி போட்டுடலாம். அப்புறம் நமக்கு தேவைப்படுது. இது 2 இடத்துல யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி மிதம் மூவ் பண்ணி போய் இன்னும் வேறு என்ன போய் கிடையாது பார்க்கலாம். இவன் வேற விட நான் ஃபாலோ பண்ணுறான், தடி பையன். ஓடுறான் மேலே போய் இதை பொருள் வேற பொருள் பார்க்கலாம் கைஸ். இந்த ரூம் பொருளுக்கு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னடா ஒன்றுமே இல்லைன்னு சரி. இதில் பையன் கைஸ் என்னது இது? சீக்கிரம் டிராய்க்கு. என்னடா சீக்கிரம் டிராய்க்கு கேட்டீங்கன்னா இதுதான் கைஸ், ஒரு கேமரா இருக்கும். இந்த மிஸ்டர் மீட் தடி பையன் ஒளி வச்சிருப்போம் அந்த கேமராவை. அந்த கேமரா வந்து ஒரு சீக்கிரட்டாக எடுத்துருக்கோம். அந்த இடத்துல இறக்க போகிறோம். இவன் வேற ஆகும்னா வந்துடுறான் லூசு பையன். சரி, இதையும் இங்கே தூக்கி போட்டுருவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்ன பொருள் கிடையாது பார்க்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பொருள் என்ன கைஸ், மெயினாக ஒரு கேமரா தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னு மெயினாக தேவைப்படும். அதுக்கப்புறம் அவ்வளோதான் கைஸ், கேமரா, கன்னு, ஒயர் கட்டரு, அப்புறம் கட்டிங் பிளேயரு, இதெல்லாம் இருந்தால் போது நம்ம அசால்ட்டாக எஸ்கேப் பண்ணிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி மெதுவாக போய் என்னடா இவன் மாதிரி இப்படி ஃபாலோ பண்ணுறா டேய் தடி பையில டேய் இருவோடு பின்னாடியே வந்தாங்க கைஸ். ஆளக்கானோம். டேய் எங்கடா போனேன் அதுக்குள்ளே ஒமாளி போயிட்டாங்க இங்கே. சரி ஓப்பன் டோர். இங்கே தான் பொருள் தான், இங்கே மியூசிக் பாக்ஸ் இருக்குது. இங்கே ஒரு பொருள் மேலே ஏய் கட்டிங் பிளேயர் எங்கடா தூக்கி வச்சா? ஐயோ இந்த குண்டு பையன் வேறு கட்டிங் பிளேயர் எங்கே வச்சு தெரியல கைஸ். அதை கண்டுபிடிக்கும் கட்டிங் பிளேயர். சரி ஓகே கண்டுபிடிப்போம். அது அவ்வளோ பெருசியமா இங்கே தான் இங்கே ஒளி வச்சிருப்பான் அந்த தடி பையன். இன்னும் தான் 4 லொக்கேஷன் 3 லொக்கேஷன் பார்த்தாச்சு, ஒரே லொக்கேஷன் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். சரி கேஸ், அவள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எதாவது போடுங்க பார்ப்போம். இந்த மெயினாக இங்கே ஒரு லொக்கேஷன் இருக்குது, அதில் இல்லை. கன்னை எடுத்து இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டுக்கு போகிறோம். ஜஸ்ட்டு இப்போ தான் சவுண்டு போட்டாச்சு. நீங்கள் இங்கே தான் வந்தாகணும். வந்துட்டான் ஓடுறான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போய் கேஸ் வேகமாக வேறு இடத்துல போய்மா இந்த மாதிரி தான் இந்த சீக்கிரம் ட்ராக் இருக்குதுங்களா, இதை எடுத்துக்குப்போம். இப்போ எதிர்த்து நம்ம மேலே போட போகிறோம். ஏன் பார்த்தீங்கன்னா இதில் மேலே தான் போகணும். நம்ம தெரியாமல் இங்கே தூக்கிட்டு நான் இப்போ பார்த்தீங்கன்னா இதை இங்கேயே போட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட்டிங் பிளேயர்னு கிடைக்கல, அது எங்கடா ஒழிச்சுக்கன்னு தெரியல தடி பை வேற. அடுத்து என்ன பொருள் பார்த்தீங்கன்னா இன்னொன்றுக்கு அது ஹீட், அது அப்புறங்க உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கட்டிங் பிளேயர் தான் கிடைக்கணும். அவன் முதல்ல மேலே வர சவுண்டு போடுறது எனக்கு கண்டிப்பாக மேலே வந்திருப்பான். இங்கே ஆளை காணும், தடி பை வந்திருப்பாங்க. இப்போ வந்து நம்ம கீழே போகிறோம். இதே தான் பொருள் பார்க்கலாம். 1 2 3 என்னடா ஒன்றுமே இல்லை டே இல்லை உட்காந்து கிரீன் கீ சூப்பர். இது மெயினாக தேவைப்படுது. இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து ஹேமர் தேவைப்படுது மெயினாக. ஏன்னு கேட்டிங்கன்னா ஹேமர் வந்து இதுக்கு கேமரா உடைக்கிறதுக்கு. ஏன்னா அந்த கிரீன் கீ பார்த்தீங்களா, அதை வந்து அந்த பண்ணி இந்த ரூம் சைடு ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஏன்னா அந்த பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா
முட்டியே நம்ம சாவடிச்சிடும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பன்னி முதல்ல வந்து நம்ம போட்டு தள்ளணும். அதுக்கு முன்னாடி அந்த பன்னி போகிற அந்த ரூம் கதவை நீக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கேமரா இருக்கும், அந்த கேமரா உடைக்கணும். இல்லைன்னா அது போனால் சவுண்டு போட்டுரும். அது சவுண்டு விட்டுச்சுன்னா இப்போ இந்த தடிப்பை நம்மளை ஃபாலோ பண்ண விட்டுருவாங்க இந்த குண்டை. சரி கதவை சாத்திடுவோம். இதை போய் கிரீன் கீ போட்டு முதல்ல வந்து இதான் நீக்குவோம். கேமரா காட்டுறவங்களுக்கு அதுக்கு முன்னாடி இந்த கட்டிங் பிளேயர் முதல்ல ஒயர் கட் பண்ணி தருவான். அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு நான் இங்கே ஒரு ரூம் இருக்கும், அது வந்து உள்ள அன்லாக் இருக்கும். நம்ம அது மேலே போகணும். அதுக்கு தான் நமக்கு கட்டிங் பிளேயர் வேணும். அதான் காணும், அதான் தேய்க்கணும். நீங்கள் போகணும் கைஸ். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒயர் இருக்கும், இதை தட்டி விட்டு நம்ம கட் பண்ணணும். இந்த இதுக்கு தான் கட்டிங்கன்னா அந்த சைடு ஒரு ரூம் இருக்கும் கைஸ், அதுக்குள்ளே போகிறதுக்கு அந்த ஒயர் கட் பண்ணணும். அதனால அந்த டோர் ஓப்பன் ஆகும். இந்த டோர் ஒயர் கட் பண்ண போகாது, அங்கே ஒரு டோர் ஒயர் இருக்கும், அதே கட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கட்டிங் பிளேயர் அங்கே தேவைப்படும். எதாக இருந்தாலும் டபுளாக தேவைப்படும் கைஸ். கட்டிங் பிளேயர் டபுள் நெயில், இந்த நெயில் கைஸ் கட்டிங் பிளேயர் இந்த ஆணியை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான். அதுதாங்க வேற ஒன்றும் இல்லை. இதுங்க காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தடிப்பை என்ன வந்துருக்கு, சவுண்ட் விட்டுக்குன்னு வரல. டேய் இப்படா எங்கடா ஆச்சு? டேய் எருமை ஓடு போய் எங்கடா இருக்கேன் வந்து தோடா இங்கே போனான்னு தெரியல. ஆளை காணோம். எங்கே இருக்கான்? டேய் குண்டா என்னடா சவுண்டு காணும் வந்துருக்கு. கட்டிக்கிட்டே வந்து வரல கைஸ். அதான் நீக்கி நசர் போயிட்டான் போட்டு. சரி டீக் போட்டு பார்த்தீங்கன்னா கதை சாத்திட்டு நம்ம என்னென்ன வரோம்னா கட்டிங் பிளேயர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் எங்கே பிடிக்க வச்சு அங்கேயும் ஒன்றான் ஓடுறோம். ஓ மை காட், மலை மாட்டு போய் அதுக்குள்ளே அப்புறம் இங்கே வந்தான். அங்கே தானே இருந்தான். இப்படியே ஃபாலோ பண்ண விட்டாங்க. சரி ஓகே. இது எனக்கு ஒன்றும் இல்லையா, சூப்பர்ரா. இது என்னடா அது? பிரிட்ஜை நீக்கெல்லாம் ஒரே பண்ணி கையாக வச்சுருக்காங்க. தானியாக முடிச்சேன். கட்டிங் பிளேயர் எங்கேயாச்சும் வந்து ஐயோ ஆஹா பார்த்துட போகிறோம்டா நடக்கிற ஸ்டைலை பாரு அப்படின்னு. ரைட்ரா பார்த்துட்டான்டா. ஆடா மலமாடு போடுறா கரெக்டாக பார்த்தேன். அவ்வளோ பெரிய தப்பு வச்சு எப்படி நடந்து போகிறான் பார்த்தீங்களா? சரி வரான். கட்டிங் பிளேயர் எங்கே போச்சுன்னு தெரியல, தேடி பார்ப்போம். இங்கே தான் இங்கே இருக்கும். இங்கே இல்லையே, வேற எங்கே வச்சு கட்டிங் பிளேயர் தான் தேடிட்டே கேள்விப்பட்டீங்கன்னா கைஸ் அதுதான் கைஸ் மெயினாக தேவைப்படுது. அந்த பலகையை வச்சு ஆணி அடிச்சுட்டு இருப்பாங்க. ஆஹா ஹேமர் சூப்பர். கேமரா ஜெயிச்சு முதல்ல போய் கேமரா அடிச்சுட்டு முதல்ல அந்த கேமரா போட்டுத்தரணும். அதுக்கு முன்னாடி தடின சத்தம் போட்டு மேலே வர வச்சுருவோம். இன்னும் மேலே வரல கைஸ், அவன் மேலே தான் ஸ்டெப் அதிரும். பார்த்தீங்கன்னா நம்ம வேகமாக போய் முதல்ல கதவை நீக்கி வேகமாக போய் இது பண்ணுவோம் கைஸ். இங்கே தான் இந்த இடத்துல தான் கேமரா கதையெல்லாம் போட்டு கொடுத்துச்சு. போடு இனிமேல் போட்டு கொடுப்பேன். இனிமேல் போட்டே கொடுக்க முடியாது, கேமராவில் போட்டே கொடுக்க முடியாது. அவ்வளோதான், கேமரா கதையை முடிச்சாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கட்டிங்கில் கிடைக்கவே இல்லை. சரி வந்து 2 லொக்கேஷனில் பார்த்தாச்சு. இன்னும் 3-4 லொக்கேஷன் இருக்குது, பார்ப்போம். அதில் கட்டிங்கில் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆடங்கொய்யா கண்ணு முன்னாடியே இருந்து கைஸ், நான் அதை பார்க்கவே இல்லை, இப்போ தான் பார்க்குறேன். சரி விடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வேகமாக போய் இந்த இடத்துல 2 ஆணியை பிடிக்கிற போகிறோம். 1 2 ஏன்னா 2 நாளானிக்கு நினைக்க தெரியல கைஸ். அடுத்த நெக்ஸ்ட் என்னடா பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா கீழே கன்று இருக்கு பார்த்தீங்களா, அதை எட்டு வந்து போட்டு தள்ளுறது தான் முதல் வேலை. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சீக்கிரம் டிரைவிங்னு வச்சு பார்த்தீங்களா, அதை எடுத்து பார்த்தீங்கன்னா முதல்ல போய் நம்ம அந்த கேமரா எடுக்க போகிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த கன் எடுத்தோம்னா 3 புல்லட் தான். அவரை ஆடு பார்க்கணும். என்னடா ஆடு பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாங்க 3 புல்லட் யூஸ் பண்ணலாம், ஆடு தான் பார்க்கணும். இந்த ட்ராவுக்குள்ள தான் இந்த கேமரா இருக்கும். ஓகே கீழே போட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வேகமாக வந்து வெளியே வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் ஃபஸ்ட்டு துப்பாக்கி எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஃபஸ்ட் டைம் துப்பாக்கி எடுத்து அவனை போட்டு தள்ளிட்டுன்னு வச்சுக்கோங்க, சீக்கிரம் போட்டு தள்ளிடுவான், மறுபடியும் இந்த வந்துடுவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா அவன் பண்ணியை ஒரு டைம் போட்டு தள்ளணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி இருக்கிற 2 புல்லட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆவது புல்லட்டுக்கு வந்து கடைசியாக ஒரு புல்லட் தேவைப்படும். அது வந்து போலீஸ்காரங்க பார்த்தீங்களா, அவன் முன்னாடி மிஸ்டர் மீட்டை சுட்டு பிடிச்சி கொடுக்கணும். அதுக்காக தேவைப்படும். நம்ம வந்து முன்னாடி கண் எடுத்துட்டோம்னா அவன் இஷ்டத்துக்கு போட்டு தள்ளிடுவோம். அப்புறம் கடைசியில் முடிப்போம். அது ஏகப்பட்ட நானே டஃப் பண்ணியிருக்கேன். அந்த மிஸ்டேக் பண்ண கூட தெரியுது. நான் முதல்ல கன் எடுக்க மாட்டேன். இந்த குண்டை வேறு இங்கேயே நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு கிடையாது, அந்த இடத்துல போக மாட்டேங்கன்னா. சரி ஓகே விடுங்க, நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம வேறு எதாவது பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அப்படி இருந்தாலே வந்து கேமரா இருக்குது, எடுத்தாச்சு. ஓகே இது என்னடாது கேமரா. இப்போ பார்த்தீங்கன்னா தடிப்பையன் இங்கே இருக்க முதல்ல வந்து அவனை டஸ்டர் பண்ணும். ஹேமர் எடுத்து இங்கே போட்டுறான். வந்துட்டான்டா சொல்லி வாயமும் அதுல வந்துட்டான். வர இந்த கிணறு கைக்கு பிரச்சனை சுற்றி நம்ம இது பண்ணிக்கலாம். வந்துட்டான்டா ஆஹா பார்க்காத மாதிரி வந்துட்டு பார்த்துட்டான்டா. டே கொண்டா அப்படியே இருடா நான் தடி போட்டு போயல. இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ வேறு வழி இல்லை, இவன் கண் எடுத்து போட்டு தர வேண்டியது தான். டோரை தாத்தி விட்டுருவோம். எங்கே கண்ணு எங்கடா கண்ணு இங்கே தான் நீங்கள் போட்டேன். இங்கே இருக்குது. டே குண்டா அன்னைக்கு ஏங்க எதனா உனக்கு சாவு விடுறான். எங்கடா இருக்கேன் வந்தவனை இப்போ போட்டு தரேன் இல்லையா போடுறான். எங்கடா ஓடா அவனை இங்கே கூப்பிடுங்க, இதை கூப்பிடுவான். இங்கே ஆளை காணோம். டேய் வந்துட்டானா? கண் எடுத்துக்குவான். வந்துட்டாங்க பார்த்தீங்கனாலே எங்கேருந்தா வந்தான். சரி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு
ஐயோ இந்த கதவு வேறு நான் இன்னும் நீக்கவே இல்லையா கைஸ். நீக்கிற நினைப்பா அவனை தஸ்திப்புன்னு சொல்லிட்டு பயிற்சியாத்தனமா கூப்பிட்டு விட்டேன். சரி அவனை மறுபடியும் தஸ் திருப்பி விட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கதவு மேலே ஏறி நிற்குவோம். இங்கடா போனா அடே தடியாடி மேலே இருந்து போனா கைஸ். இல்லை பார்த்தீங்கன்னா வேகமாக போமா. அவனை மேலே வர வச்சுட்டு நம்ம கீழே போக போகிறோம். ஆச்சு மேலே போக போகிறோம். மேலே போய் அதுக்கு மேலே அந்த ரூம் ஏறி குதிக்க போகிறோம். இந்த மரத்தை டச் பண்ணா போது அதே நம்ம தள்ளி விட்டு போமா. எப்படிலாம் வச்சுருக்கானு பாருங்க. சரி ஓகே ஜம்ப் பண்ணி வந்தாச்சு. ஆனால் வந்து புல்லட் கிடச்சிச்சிடா. டே குண்டா இப்போ வாடா. எங்கடா இருக்கேன் எங்கடா வந்துட்டு இருக்கான். டேய் வந்துடுறான். எங்கடா கண்ணு கீழே போட்டடா. எங்கடா டேய் வந்துட்டான்டா. நான் எல்லாம் இறக்கி வேணாம் ஹெட்ஷாட் வச்சுருக்கோம். அவ்வளோதான் கைஸ். படுத்துட்டான் பையன். படுத்து தூங்க வச்சிட்டோம். சரி யாரும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் கண்ணை லவ் பண்ணி வச்சுக்கும் போது பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா பண்ண போகிறோன்னா அந்த பண்ணி அதை தான் போட்டு தர போகிறோம். ஏன்னா அது இதை போட இவனோட ரொம்ப டேஞ்சரஸ். பார்த்தாலே ஓடி வந்து முட்டோம். அந்த கரும்பு பிடிச்ச தந்து எங்கே இருக்குது? ஓ இங்கே தின்னுட்டுக்கிறியா? ஒன்று அப்படியே பின்னாடி வந்து நைஸாக இறக்க போகிறோம். போடு எத்தனை டைம் போய் இடிச்சு ஓ ஓகே பண்ணி கதையை முடிச்சாச்சு. அடுத்து அந்த பரதேசி பார்ப்போம். தானியாக முடித்தவன் அவங்க எனக்கு ஏகப்பட்டமே அடிச்சிருக்காங்க. சரி பார்த்தீங்கன்னா நம்ம புல்லட்டை லோட் பண்ண வேணாம். ஏன்னா புல்லட் லோட் பண்ண அவனை சுட்டு பொசிடுவான். அவன் பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரம் இருக்கிற ஒரு புல்லட் வேஸ்ட் பண்ணிடுவோம். ஏன்னா அந்த புல்லட் பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சி கொடுக்குறதுக்கு தேவைப்படுது. இப்போ ஒயர் கட்டிங் இதை எடுத்து வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒயர் கட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பையோ பழகி வச்சுருக்கானு அட லூசு பசங்களாம். இதை பார்க்கவே இல்லை நான். அவன் பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல போய் அந்த நெயில் கட்டிங் பிளேயர் அதை எடுத்து வந்து முதல்ல அந்த பலகையை மூலம் எடுக்கணும். இங்கே கட்டிங் பிளேயர் எங்கே போட்டேன் எங்கடா போட்டேன் இதான் பிளேயர்ஸ் இங்கே இருக்குது. ஓகே பார்த்தீங்கன்னா போய் அந்த நெயில் ஆணியை மூலம் கட் பண்ணுவோம். கட் பண்ணி எடுத்துட்டு அந்த பலகையை எடுத்து எரிஞ்சிட்டு ஒயர் கட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா தான் இங்கே தான் ஆணி இருக்குது. 2 3 4 பண்ணியெல்லாம் வராது கைஸ். பயப்பட தேவையில்லை. பண்ணி போட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் கட்டுற எங்கே போட்டேன் இங்கே தான் எதுக்கு போட்டே எங்கடா ஒயர் கட்டுற காணும். ஏய் என்ன கைஸ் இங்கே தான் கைஸ் எதுக்கு போட்டேன் அங்கே இல்லையே எங்கே வச்சு தெரியலையே. ஓ மை காட் ஏதோ பக்மூன் தான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். பக்மூன் நடக்க வாய்ப்பே இல்லையே. எங்கே போச்சு ஒயர் கட்டுரு? இங்கே எட்டு வந்தேன் இங்கே தூக்கி போட்டேன் இங்கே காணும். இது என்னமோ வேற நம்பர் கைஸ். இது என்னமோ கேமரா. சரி சூப்பர்றா இது பக்கா போயிடுச்சு நினச்சி நானும் கொஞ்சம் பயந்துச்சு கைஸ். சரி ரைட்டாக என்ன வரைக்கும் ப்ளே பண்ணது வேஸ்ட்டாக போய் சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா பிளேஸ் பார்க்குற தான் கட்டிங் நாங்கள் அக்கா இங்கே இருக்கிறீங்களா ஒயர் கட் பண்ணி விட்டுருவோம். அவள் தான் கைஸ் டோவாக பண்ணிடலாம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து கேமரா எடுத்து வந்து ஃபோட்டோ எடுத்து வேலை முடிஞ்சுது. வேலை முடிஞ்சதுனால இல்லை நம்ம ஃபோட்டோ எடுத்து இந்த போலீஸ்காரங்க ஒருத்தர் கால் பண்ணணும். அவன் வந்து அவனை ஃபோட்டோவை காட்டி நம்ம அவனுக்கு இங்கே வரைக்கும் மிஸ்டர் மீட் கண்ணில் காட்டாமல் கூப்பிட்டுறணும். அது பார்த்தீங்கன்னா இங்கே சூட் கேஸ் இருக்கும். அதில் கன் இருக்கும். அது புல்லட் இருக்கும். ஊசி புல்லட்டு. இதே வச்சு நம்ம அட்டாக் பண்ணலாம் மிஸ்டர் மீட்டை. பட் ஆனால் இது வந்து நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா அங்கே ஒரு இது இருங்க ஒரு கேன் அதை எடுக்கணும். என்னடா கேன் கேட்டிங்கன்னா அது ஒரு ஹீட் கேன் வந்து கேஸ். அதுதான் இதில் வச்சுருப்பானுங்க அந்த எலக்ட்ரிக்ஸுங்க பாருங்க அந்த இன்ஜினியரிங் அது என்ன சொல்லுவாங்க கைஸ் அந்த மாதிரி இந்த இரும்பு அதுக்குள்ள வச்சுருப்பாங்க. அதை வச்சு அப்படியே இது பண்ணுவாங்க கைஸ் ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ தான் இதுதான் கைஸ் இது பேர் என்ன எனக்கே தெரியலங்க. சுட்டு போட்டு உங்களுக்கு எடுத்து காட்டுறோம். போட்டாச்சா இப்போ பார்த்தீங்கன்னா இதை எடுப்போம். ப்ளவு டார்ச்சா கைஸ் ப்ளவு டார்ச்னு போட்டுருக்கு. ஹீட் பண்ணுற போய் ப்ளவு டார்ச் என்னன்னு தெரியல. எடுத்துப்பான். அவன் பார்த்தீங்கன்னா குண்டார வருவான். இதுதான் கன் அடிச்சு ரெடியாக நினைச்சுப்பான். அவன் தான் அவனை போட்டு தெரிஞ்சு போயிடலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 நிமிஷம் நிற்கிறேன். அவன் வரவே இல்லை கடைசி வரையும். சரி இதுக்கு மேலே வரமாட்டான்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வேகமாக போய் கைஸ் அந்த இதை எடுத்துகிட்டு கிளம்பலாம் செட் பண்ணி கிளம்பலாம் பிளான் பண்ணிட்டேன். ஏன் அவனும் வர மாதிரி தெரியல. இந்த ப்ளவு டார்ச் எடுத்துகிட்டு போய் இப்போ இதுக்குலாம் அந்த தேவைப்படுன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு டோர் இருக்கும் கைஸ். அந்த டோரை ஓட்டுறதுக்கு அந்த ஒரு பொருள் இருக்கும். டெம்பரேச்சர் ஹீட் பண்ணோன்னா அந்த டோர் ஓப்பன் ஆகிடும். இவன் ஒருத்தன் அடிக்கடி ஃபாலோ பண்ண வச்சுருவான். தடிப்பான் அடைய கொண்டா அவன்ட்டேடா தெரியண்டா நீ வருவேன்னு இந்த சைடு ரொம்ப நான் இந்த வழியாக போயிடும்டா. வந்து நான் வந்து ஆகட்டும் போயிட்டான். அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகமாக போய் இந்த குண்டங்க பார்த்தீங்கன்னா அது சீக்ரெட் ரூம் மாதிரி இருக்கும். அந்த 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 ரூம் தான் எல்லா வேலையும் பண்ணுவான். இந்த பண்ணியை மாற்றுறது எல்லாமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒய்ஃபையும் அவன் பொண்ணையும் பண்ணி ஆல்ரெடி மாற்றிருக்கான். அது ஒரு ஸ்டோரியை கைஸ் ரியலாக நடந்த ஸ்டோரிங்கிறாங்க. பட் ஆனால் என்ன தெரியல நான் கேமில் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இதெல்லாம் இது வந்து இந்த கீட்டை ஏற்றினா அங்கே ஒரு டோர் அன்லாக் ஆகும். அதை தான் காட்ட மாற்றிட்டு நான் வேகமாக போகிறேன். நெக்ஸ்ட்டு இது பார்க்க ஆரம்பிச்சேன். அங்கே ஒரு டோர் அன்லாக் ஆயிடும். அதுக்காக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கணும். அவனுங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு போலீஸ்காரன் ஃபோன் பண்ணி கூப்பிடணும். அதுக்குள்ளே இந்த எருமாடு வந்துட்டான் பார்த்துட்டான். சூசு பையன் என்ன சவுண்டு போடுது. இதுவே ஆகணும் போடுது. சரி ஓகே கன்னை எடுத்துட்டு போவோமா வேணாம் கைஸ். கண்ணை எடுத்தால் கண்டிப்பாக சுற்றுருவான் அவனை. இங்கே வரானா இங்கே வரல அவங்கள போயிட்டான் போடுது. இது ரைட் இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணை நம்ம லோட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா போலீஸ்காரனை கூப்பிட்டு வந்துட்டு நம்ம கேமராவோட ஃபோட்டோ எடுக்க போகிறோம். அதனால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு புல்லட் புட்டாச்சு. இன்னொரு புல்லட் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு கடைசி புல்லட். பட் ஆனால் இதை நம்ம யூஸ் பண்ண நினைக்கிறேன்.
ஏன் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஊசி புல்லட் இருக்குது அந்த கன் பார்த்தீங்கன்னா அதை வச்சு போட்டு தள்ளிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இவனை போட்டு தள்ளிடுவோம். வாடா அடே வாடா கொண்டா நேரம் வாடா வாங்கிக்கலாம். ஓகே இந்த மட்டும் போட்டு தள்ளி இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கன் எடுத்து பார்த்தீங்களா அந்த கண்ணில் ஊசி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சூட் கேஸில் அந்த கன்று தான் அதான் யூஸ் பண்ண போகிறோம். அதை வச்சு போட்டு தரலாமா கேட்டிங்கன்னா ஆமாம் கைஸ் அதை வச்சு அட்டாக் பண்ணலாம். நான் மறந்தே போயிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ்காரனுக்கு வந்து நம்ம ஃபோன் பண்ண போகிறோம். அந்த ஃபோன் வந்து இங்கே தான் இருக்குது. ஃபோனை பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா வேகமாக ஓடி போய் அந்த மிஸ்டர் மீட் அந்த சீக்ரெட் ரூம் ஓப்பன் வச்சுருந்தீங்களா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனை பண்ணியாக ப்ராசஸிங் பண்ணுற மாதிரி ஒரு மிஷினெல்லாம் ஏற்பட்டதாக இருக்கும் லேப் மாதிரி. அதையெல்லாம் ஃபோட்டோ எடுத்து நம்ம போலீஸ்காரனை காட்டணும். அப்போனா அந்த பைத்தியக்காரர் நம்பி உள்ளே வருவான். இல்லைன்னா வச்சுக்கோங்க நம்மளுக்கு முன்னாடி மிஸ்டர் மீட் பார்த்துட்டு ஓடி போயிடுவான் ஒரு ஓட்டமாக. இவனோட அவன் பெரிய டம்மி பீஸு. இவன் வேகமாக போய் முதல்ல ஃபோட்டோ எடுப்போம். என்னடா இவ்வளோ பெரிய லேப் கிடைச்சிருக்கான். டேய் ரூம் மட்டும் போயிடல என்னடா அது 10 அது லாக் ஆகிட்டா. ஓகே மொபந்தோ அவளுங்க வந்தாச்சு. அங்கே வந்தீங்களா ஆமாம் கைஸ் உண்மையாகவே மனுஷனை பண்ணியே மாற்ற அங்கே தான் உண்மையாகவே பண்ணியே மாற்றி வச்சுருக்கான். சரி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்தாச்சு. இப்போ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா போலீஸ்காரன் வந்திருப்பான். அவன் போய் காட்டணும். இந்த தடிப்பைய வேறு சீக்கிரம் எந்த சீக்கிரம் போகிறாங்க கைஸ். நான் இதுக்குள்ளே சீக்கிரம் போய் காட்டணும். ஓடுறான் அப்படியே வேகமாக போடா அவன் வேறு இருந்துச்சுன்னா போலீஸ்காரனை தாட்டி விட்டுருவான். அவன் வந்து ஓடி போயிடான் ஒரே ஓட்டமா நூற்றுக்கு போயேன். போலீஸ்காரனும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்காரனோட எஸ்கேப்புக்கும் அந்த போலீஸ்காரன் ஓடி போயிடுவாங்க. அப்புறம் சயின்டிஸ்ட் அவன் அதுக்கு மேலே ஒரு ஆகாவலி அவன் ஓடி போயிடுவான். சரி ஓகே போலீஸ்காரன் நிற்கிறான்டா. போடாடே சீக்கிரம் போடா. அதுக்கு முன்னாடி வந்து கன் எடுத்து வந்துடுற கண்ணை இங்கே தான் அங்கே போட்டால் அந்த டப்பா எடுக்கும்போது இங்கே தாங்க இங்கே போட்டேன் நான் ஞாபகம் இருக்கு. இந்த இடத்துல தான் கன் எடுத்துருவோம். ஏன்னா சேஃப்டி கேஸ். ஏன்னா வந்து நம்ம கடைசி அவன் நம்ம தான் போலீஸ் கொடுக்கணும். மிஸ்டர் மீட்டை சுட்டு வந்து அவனை நம்ம தான் சுடணும். ஏன்னா போலீஸ்காரனாய் அவன் சுட மாட்டான். நம்ம தான் சுட்டு அவனை காப்பாற்றணும். அந்த மாதிரிலாம் இருக்கு கைஸ். இவன் போலீஸால் நம்ம போலீஸ்னு தெரியல. ஃபார்ம் நம்ம கொடுத்துருக்கலாம் அந்த யூனிஃபார்ம் எல்லாமே போகிறான் பாரு இப்படின்னு போய் கண்டுபிடிக்கிற மாதிரி போகிறான். பட் ஆனால் ஒன்றும் பண்ண மாட்டான். கண்டுபிடிச்சாலும் காட்டினாலும் எதுவும் எதுவும் செய்ய மாட்டான். நம்ம தான் இதை பண்ணணும். போகிறான் பாருங்க. டேய் போல கற்று அவன் நேரம் வேணா போலீஸ் ஜாயின் பண்ணுது நம்ம தூண்டிருக்காங்க கைஸ். அடிமையாக போகிறான் என்ன பண்ணான்னு பார்ப்போம். நீ பார்ப்போம். டேய் பாடுறா டேய் வாயில சொன்ன நம்மளா இப்போ கரெக்டாக பார்க்க நேர்லேயே பார்க்க வந்துட்டான். வீட்டுக்கு பாயில அண்ணன் பாடுறா டேய் பாடுறா கண்டிப்பாக விட்டா உன்னை பண்ணே மாற்றிடுவான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கோவம் வந்துருச்சு. அதனால வேகமாக போக ஆரம்பிச்சான். டேய் இரேண்டா என்னடா பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எருமாடு பையனை நம்ம புடிச்சு தரணுமா அப்படின்னு சொல்லிட்டு சேவல இதெல்லாம் பேசுவான். இன்னும் அவன்பாடுப்பா டேய் என்னடா ஆச்சு திருப்பி இவனுக்கு எதுவும் ஆயிடுச்சு என்னமோ இன்னும் அவன்பாட்டுக்கு போகிறாங்க. மிஸ்டேட்டை பிடிச்சிருவானா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். வேகமாக போகிறானே ஒரே ஏங்கிரியாக போகிறானே கைஸ். இவன் இருக்க கோபத்தில் மிஸ்டேட்டை தூக்கி அப்படியே ஒரே அடிச்சுன்னு நினைக்கிறேன். என்னாச்சு தெரியல பார்ப்போம். என்னடா பண்ணுற டேய் ஸ்ட்ரெயிட்டாக போக ஆரம்பிச்சான். எங்கே போகிறான் தெரியல. என்னடா சவுண்டு பின்னாடி இருக்குது. ஆஹா மிஸ்டர் மீட் என் பின்னாடி போகும்போது கைஸ். ஆனால் பனியை முடிச்சானா எடே என் பின்னாடி இருக்கான் வாடா. டேய் நீங்களும் அங்கே போயிட்டு இருக்கிறேன். வாடா இவனை மூலம் போட்டு தரணும் கைஸ். முதல்ல இவனை உள்ள போட்டு தருவோம். வாங்கிக்கோடா அப்பையிலே போட்டு தரணும்ல யாருக்கிட்ட போலீஸ்காரன் பண்ணுற வேலையில் நான் மன்னிக்கிறேன். டேய் வாடா அவ்வளோதாங்க ஃபைனலி பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மீட்டை எஸ்கேப் முடிச்சாச்சு. மிஸ்டர் மீட் எஸ்கேப் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு மிஸ்டர் மீட்டை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி ஆதார் கார்டு ப்ரூவ் பண்ணி கொடுத்தாச்சு. சரி ஓகே கைஸ் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி மிஸ்டர் மீட்டில் போலீஸ் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்த நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது கேம் பிளே வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கேம் அது பேர் போடுங்க நான் ப்ளே பண்ணி போடுறேன். ஆனால் மறக்காம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ் மிஸ்டர் மீட்டோட கடைசி சீன் காட்டுறானுங்க. இதோட நான் வீடியோ பண்ணிக்கிறேன். டாட்டா பை லவ் யூ கைஸ் see you. அப்படியே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ்